ஓகே, டுடே கிளாஸ்ல வந்து வேர்ட் தான் பார்க்க போறோம். வேர்ட்ல ஹோம் டேப் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். லெட்டர் பேட், டாக்குமெண்ட், நீங்க பயோடேட்டா, உங்களுடைய டைப் ஒர்க் எல்லாமே நீங்க வேர்ட் பேஜ்ல பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இண்டிவிஜுவலா ஒரு ரேண்டமா ஒரு பேராவை வந்து நான் கொடுத்துக்கிறேன் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி. நீங்க வேணா பேராவா டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கமெண்ட் லைன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேரா வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க எதை இதுல சேஞ்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்டுக்கு Ctrl+A. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே டூல்னு சொல்லுவோம். இது வந்து ஃபாண்டோடைய ஸ்டைலை மாத்துறது. இல்ல நீங்க என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க மாத்த பேக்ரவுண்ட் லெட்டரோட ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். இல்ல தமிழ் வேணுனாலும் நீங்க தமிழ் ஃபாண்ட் போட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்டை தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபாண்டோட ஸ்டைல் தான். இது ஃபாண்டோடைய சைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபாண்ட் சைஸ் எப்பவுமே 1/4ல தான் இருக்கணும். ஏன்னா பிரிண்ட் எடுக்கும்போது அப்படிதான் சைஸ் கரெக்டா வரும். இதே நீங்க சப்டைட்டிலா எடுக்கிறீங்க இல்ல ஹெட்டிங் கொடுக்குறீங்கன்னா 16 வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல 72 வரைக்கும் நம்ம ஃபாண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த கேப்ஸ் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்க இருந்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், இது டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக்கிக்கலாம். டி வந்து போல்ட், லெட்டரை வந்து டார்க் ஆக்குறதுக்கு போல்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே போல்டா மாறுது. இப்போ இண்டிவிஜுவலா ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டுமே போல்டா மாறும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இருக்கு. ஐ வந்து இட்டாலிக், லெட்டர்ஸ் கொஞ்சம் கர்சிவ்ல மாறும். யூ வந்து அண்டர்லைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இந்த மாதிரி குட்டியா டாட் இருந்ததுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்கும். இப்போ இதுல அண்டர்லைன் வந்து நமக்கு என்ன டிசைன்ல வேணுமோ அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இல்ல அண்டர்லைனுக்கே கலர் வேணும்னா நம்ம கலர் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே செலக்ட் பண்ணிருந்தாலும் எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது மட்டுமே அண்டர்லைன் ஆகும், அது மட்டுமே எடிட் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஒரு லெட்டர்ல நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க, அந்த லெட்டர்ல இப்போதைக்கு அந்த வேர்டு வேணாம், ஆனா நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைக் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெட்டர் அதிலே இருக்கும், ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கும். இந்த x2 x2 எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க 10th போடுறீங்க, இல்ல ஸ்ட்ரீட் போடுறீங்க, டிகிரி போடுறீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் மேலதான் போடுவோம். இப்போ 10th போட்டோம் அப்படின்னா இந்த TH வந்து நமக்கு மேல வரணும். அப்போ ஜஸ்ட் இந்த TH மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மேல போயிடும். இதே இது கீழே வேணும்னா கீழே கொடுத்துக்கலாம். இது ஃபாண்டோடைய ஸ்டைல் தான். கேப்ஸ்ல வேணும் அப்படின்னா நமக்கு அப்பர் கேஸ்னா எல்லா லெட்டரும் கேப்ஸ்ல வந்துடும். லோயர் கேஸ் அப்படின்னா எல்லா லெட்டரும் ஸ்மால்ல வந்துடும். கேபிட்டல் ஈச் வேணா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸா இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் மற்ற எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர் ஆகும். டாகிள் கேஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலா இருக்கும், மற்ற எல்லாமே கேப்ஸா இருக்கும். இதை நீங்க சென்டென்ஸ் கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஃபார்மட்ல இருந்ததோ அதே ஃபார்மட்ல வந்துடும். இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நோட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதை ஹைலைட் பண்றது, நம்ம ஏதாவது ஒரு எஸ்ஏயோ ஏதாவது வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு டாக்குமெண்ட்ல முக்கியமான லைன் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபாண்டோடைய கலரை மாத்துறது. நமக்கு டைப் பண்ணிருக்க ஃபாண்டோட கலர் நமக்கு என்ன வேணுமோ அந்த ஃபாண்டோட கலரை நம்ம மாத்திக்கலாம். இது புல்லட் டூல்னு சொல்லுவோம். நம்ம பாயிண்ட் வச்சு எழுதுறது, இல்ல இண்டிவிஜுவலா நம்ம ஒரு பேரால வந்து பிரிச்சு காட்டுவோம். முக்கியமான பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம காமிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். ரைட் சைடு, சென்டர்ல, லெஃப்ட்ல, இல்ல எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி வேணும் மார்ஜின் எல்லாமே அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ரைட்டு, லெஃப்ட், சென்டர். இது ஜஸ்டிஃபைன்னு சொல்லுவோம். ஜஸ்டிஃபைன்னா எல்லாமே ஒன்று போல ஈவனா இருக்கும். இது லைன் ஸ்பேஸ், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க ஒரு டாக்குமெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.15 வைங்க, கரெக்டா இருக்கும். இது கலர் ஃபில் பண்றதா. எல்லாமே டோட்டலா ஒரே பேரால கவர் அப் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது பார்டர் போடுறது. ஆல் பார்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பார்டருக்குள்ள கவர் அப் ஆயிடும். வேண்டாம் அப்படின்னா நம்ம நோ பார்டர் கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நமக்கு பார்டர் வந்து எரேஸ் ஆயிடும். இது எல்லாமே சப்டைட்டில், ஹெட்டிங், டைட்டில் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு எஸ்ஏயோ இல்ல ஒரு பேராவோ இல்ல ஒரு டாக்குமெண்டோ டைப் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒருத்தங்களோட லெட்டரோ இல்லைன்னா ஒரு கண்டென்ட்டையோ நீங்க மாத்தணும். இப்போ 50 பேஜ் இருக்கிற இடத்துல எனக்கு எந்த இடத்துல அந்த லெட்டர் இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்க ஃபைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஃபைண்ட்ல போயிட்டு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நான் கொடுக்கேன். இப்போ இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஃபைண்டின்னு கொடுத்து மெயின் டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன்னா அந்த டாக்குமெண்ட்டுங்கிற லெட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இதே இது ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் இடத்துல எனக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் டாக்குமெண்ட் இந்த இடத்துல ஃபைல்னு கொடுத்துருக்கேன், ரீப்ளேஸ் கொடுக்கேன். எத்தனை இடத்துல அது ரீப்ளேஸ் ஆகுதுங்கிறது நமக்கு காமிக்கும். இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தோன்னே அந்த இடத்துல எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ ஃபைண்டுங்கிறது நம்ம ஒரு வேர்டை தேடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் அந்த வேர்டுக்கு பதிலாக இன்னொரு லெட்டர் நீங்கள் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே நம்ம அதிகமாக பண்ணுற தப்பு என்ன நடக்குன்னா, டாக்குமெண்ட் டைப் பண்ணிடுவோம், அதில் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கும், நம்ம உட்காந்து ரீட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை ஜஸ்ட் நீங்கள் வெறும் F7 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது காமிச்சிடும். இப்போ என்கிட்ட ஸ்பெல்லிங் எரர் இல்லைங்கிறதுனால அது காமிக்கல. இப்போ நான் ஜஸ்ட் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபார்மெட்டில் ஏ எடுத்துட்டு ஈன்னு போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஸ்பெல்லிங் செக் கீ கொடுத்தேன், காமிக்குதா? இல்லை எது கரெக்டான ஆன்சரோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃபைண்டு ஒரு வார்த்தையை தேடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரீப்ளேஸ் அதே வார்த்தையை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் செக் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோதான் நம்ம ஸ்பீடாக டைப் பண்ணாலும் இங்கிலீஷ் நாலேஜோட பண்ணாலும் சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே வர்றதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த F7ங்கிற கீ உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.